இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான், துபாய் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கே மெட்ரோவில் எப்படி போகிறது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இதுதான் வந்து எனர்ஜி ஸ்டேஷன், ரைட்? ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். பசங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏசி காற்று இங்கே வரைக்கும் வீசுது. ஸ்லைடு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து ரோட் சைடான ஒரு வியூ. இப்போ நைட்டாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏடிஎம் மிஷினும் இருக்குது. இதுக்குள்ளேருந்து நம்ம வேணும்னா டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இங்கே கார்டு இல்லை. என்னோட நாத்தனார் பசங்களுக்கு கார்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு டிக்கெட் நாங்கள் எடுத்தாகணும். ஆக்சுவலாக இப்போ மெட்ரோ ட்ரெயின்லேருந்து அப்புறம் ட்ராம்புக்கு போகிறோம். ஸோ மெட்ரோ டு ட்ராம்புக்கு அந்த ட்ராவல், அதுவும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், அதனால வரவே முடியாது பசங்களுக்கு டிக்கெட்டு. ஸோ நைட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கிட்டோம் இல்லை, இங்கே டேப் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வெளியில் போக வேண்டியது தான். போயிட்ட பிறகு இப்போ எக்ஸலேட்டரில் ஏறி நம்ம மேலே போகணும். மேலே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்தே போயிடுறாங்க. பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு மெதுவாக வியூ ஷூட் பண்ணிக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. மெட்ரோ ஸ்டேஷன் இவ்வளோ அழகா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. அதுவும் எக்ஸலேட்டர் ஏறி நம்ம இங்கே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ நானும் வந்தாச்சு. இப்போது நடந்து இந்த சைடு போகணும். ஸோ இந்த சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இந்த கிளாஸஸ் எல்லாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் நிற்கும். இப்போ நம்மளோட செக்ஷன் வந்து லாஸ்ட் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நிற்கும். ஏன்னா 1, 2 அந்த மாதிரி இருக்கும். எங்கே ரஷ் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல நம்ம நிற்க சொல்லுவாங்க. ஸோ ரஷ் இல்லாத ஒரு இடம் தான் வாக் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட இடம். அதாவது ஜென்ட்ஸ் வேறு, எப்படி இருந்தாலும் அப்படியே நம்ம ஏற முடியாது. உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க கேபின்னு. அவங்களுக்கும், அதாவது ஜென்ட்ஸ்க்கும் அதே மாதிரி கிட்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் தனியான ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த சைட்லேருந்து ஏறிட்டாங்க. நாங்கள் இந்த சைடு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டோம். லாஸ்ட்டுன்றதுனால வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இங்கே நின்று கூட நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்காங்க. அங்கேருந்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. என்ன ரொம்ப பயப்படுறாங்க, நான் மிஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கம்முன்னு அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்திருக்கேன். நைட் வியூஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது.
மெட்ரோ விட்டு இறங்கியாச்சு. ஸோ அதே மாதிரி டேப் பண்ணிக்கிட்டு அந்த கார்டு வெளியில் வந்துடணும். இப்போ நம்ம வந்து ட்ராம்ப்க்கு போகிறோம். ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது துபாயில். ஸோ தனியாக போகணும் வரணும் அப்படின்னா இப்போது யாரோட டிபெண்டும் நம்ம இருக்க வேண்டாம். ஸோ அதனால் எனக்கெல்லாம் கார் ஓட்டவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இது போய் பார்ப்போம். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி ஆளுங்களோடு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம தனியாக போனால் தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எடுத்த உடனே எல்லாம் நம்ம இவ்வளோ பெரிய சிட்டியில் சான்ஸே இல்லை, போக முடியாது. ஸோ தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ வியூ பாருங்கள், அந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. வாக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படியே ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ராம்ப் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ இதுக்கு போகணும் அப்படின்னா கீழே தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே போயிடும். ஸோ கீழே நம்மளும் வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணணும். இப்போ பசங்களோட கார்டு என்கிட்ட தான் வச்சுருக்கேன், என்ன தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரஷ் இல்லை, ஒரு ரொம்ப ஹாட்டும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வெளியில் வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் இந்த சைடு வந்துட்டோம். இப்போ மெட்ரோ விட்டுட்டு இப்போ ட்ராம்ப்க்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வீடு. உள்ளேருந்தே நம்ம போகிறோம். நம்ம ரொம்ப ரோடு கிராஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டான அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு அதாவது உள்ளேருந்தே நம்ம கிராஸ் பண்ணி ட்ராம்ப்க்கு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராம்ப்பு மெட்ரோ எல்லாமே போயிட்டே இருக்கும் இங்கே. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து ட்ராம்ப்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜுமேரா पूरे जितनी बिल्डिंग्स ஸோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஏறி அல்ஹம்துலில்லா நல்லபடியாக வந்து இறங்கியாச்சு. பீச் ஸ்டேஷன் ஜுமேரா பீச் ஸ்டேஷன் ஜிபிஆர். ஸோ வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு வியூ இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த பீச்சே இருக்குது. இப்போ நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு போகணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். மெட்ரோ டு நல்லா இருந்தது. ஸோ நைட்டில் வரும்போது ரொம்ப இன்னும் வியூஸ் எல்லாம் நல்லா அழகாக தெரிஞ்சது. ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்கும், வெளியில் கிளம்பவே முடியாது. ஸோ நானும் என்னோடய பசங்க அதே மாதிரி என்னோடய நாட்டில் பசங்களோட தான் வெளியில் வந்தேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ இந்த வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம சேனலில். மிஸ் பண்ணாத என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க, வீடியோஸும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.